சவுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் 20 நாட்களாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு முதியவரை காண்பதற்கு அவருடைய குடும்பத்தினர் யாருமே வராத நிலையில் ஒரு புறா மட்டும் தினமும் வந்து முதியவர் அறையின் ஜன்னலின் வெளிப்புறத்தில் அமர்ந்தது. தொடர்ந்து சில நாட்கள் இதை கவனித்த பெண் செவிலியர் ஜன்னல் கதவை திறந்து விட்டார். உடனே அந்த புறா உள்ளே வந்து முதியவரின் மேல் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு பறந்தது. அதன் பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பெண் செவிலியர் ஜன்னலை திறப்பதும் புறா முதியவரின் மேல் அமர்ந்துவிட்டு பறப்பதுமாக இருந்தது. இதை அறிந்த தலைமை மருத்துவர் முதியவரின் பின்புலத்தை அறிந்து வருமாறு ஒரு ஊழியரை அனுப்பினார். அதில் ஒரு உண்மை தெரிய வந்தது. தனிமையில் வாழ்ந்த அந்த முதியவர் தினமும் காலை மாலை வேளைகளில் தனது வீட்டை சுற்றி திரியும் புறா கூட்டத்திற்கு உணவும் நீரும் வைத்து வந்திருக்கிறார். அந்த கூட்டத்து புறாக்களில் ஒன்றுதான் தன் எஜமானனை தேடி தினமும் மருத்துவமனைக்கே வந்து கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த பலனை, அதாவது நன்மையையோ தீமையையோ அனுபவிக்காமல் யாருமே இந்த பூமியை விட்டு போய்விட முடியாது. மனிதன்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைய எங்க எத்தும் போறீங்க? மசூதிக்கு எத்தும் போறீங்க. ஆஸ்பத்திரி ஜென்ரலா போறீங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மசூதி வாசல்ல 5 மணிக்கு போய் நிக்கிறீங்க. அப்போ 5 மணிக்கு தொழுகை நடத்திட்டு பாய் வெளியே வர்றாரு. அவர் என்ன பண்றாரு? ஊசியை போட்டுறாரு, சும்மா ஊதுறாரு. ஆனா ஊதுன உடனே அந்த குழந்தைக்கு நல்லா போகுது. காரணம் என்ன? அதே ரோட்ல போற பாய் ஊதுனா நல்லா போகுமா? போகாது. ஏன்னா அந்த மசூதியில இருந்து ஊதுற பாய் கடவுள் நினைவோட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து ஊதுறாரு. அதனால அது நல்லாச்சு. ரோட்ல போற பாயெல்லாம் குழந்தைக்கு நல்லா இல்லைன்னு ஊதுனாருன்னு நல்லா போகுது. குழந்தை ஊதி. எந்த ஒரு மதமா இருந்தாலும் உண்மையான மனநிலையோட வழிபட்டான்னா அவனுக்கு ஒரு சக்தி உண்டு. அது கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், இல்ல குரானா இருக்கட்டும், முஸ்லிம் மதம் மாட்டோம், இந்து மதமா, எல்லாத்திலையும் மகான்கள் உண்டு. எல்லா மதத்திலும் குறைபாடுகள் உண்டு. எதுவும் உத்தமமான மதம் உலகத்துல கிடையாது. எல்லா அயோக்கிய மதம் எதுவும் கிடையாது. எல்லா மதத்திலும் நன்மைகள் உண்டு, எல்லா மதத்திலும் தீமைகள்.